ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அற்புதங்களை காண செய்வேன். எத்தனை சொல்கிறீங்க? அற்புதம் அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை, மனிதர்களால் செய்ய முடியாத காரியத்தை, இந்த இயற்கை உலகத்தில் செய்ய முடியாத காரியத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற ஒவ்வொரு செயலும் தான் அது அதிசயமாக இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் என்பது ஒரு ஆச்சரியம். உலக அதிசயங்கள்லாம் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண் உலகத்தில் வந்து மண் உலகத்தில் பிறந்ததே பெரிய அதிசயம். எதை விடாமல் சொல்கிறீங்க? நமக்காக அவர் சொந்த ஜீவனையை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம், தேடி இருப்போம். கடவுள் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருப்பார், அதிசயம் செஞ்சுருப்பார். அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருந்திருக்கும். எல்லாம் கர்த்தா கவனிங்க. உன்னை அதிசயம் நான் காண பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அதிசயம் பார்க்க நினைக்கிறீங்க? எத்தனை பேராமல் சொல்கிறீங்க? ஆண்டவர் நம்மளோட ஊழியத்தில் ஒவ்வொரு காரியங்களுமே அதிசயமாக கருத்தை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து சுகமாய், பலமாய், ஆரோக்கியமாய் வழி நடத்துகிறார் அல்லவா? அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயமாக இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் அதிசயமாக இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 14வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 77 14வது வசனம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். உங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ ஆமென் என்பது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது தான் அதிசயமாக இருக்கிறது. எத்தனை சொல்கிறீங்க? நம்மளால் முடியாத காரியத்தை, நம்மளால் யோசித்து பார்க்க முடியாத காரியத்தை, நம்மளால் இயலாத காரியத்தை நமக்கு அவர் கொடுப்பது, அது அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவது தான் அதிசயமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அங்கே அதிசயம் நடக்கிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ அதிசய செய்கிற தேவன் நீரே, நாம் அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன். அவருடைய வல்லமை என்ன? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ லோகாதிபதி. எதை விடாமல் சொல்கிறீங்க? அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. அவர் சர்வத்தையும் படைத்தவர். அவர் வானத்தையும் வானத்தின் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியின் உள்ளவைகளையும் சமுத்திரமும் சமுத்திரத்தின் உள்ளவைகளையும் நீரூற்றுகளையும் கடல் மச்சங்களையும் தேவன் உண்டாக்கி அவருடைய வல்லமை விளங்க பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய வல்லமையை நம்மளுடைய வாழ்க்கையில் காண்பிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது அதிசயமாக இருக்கிறது, அது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் நெருக்கடிகள் போல வரும். எதுக்காக வருகிறது என்றால், அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செயல்கிற அது செயல்தான் அதிசயமாக இருக்கிறது, அது ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் 3 இடத்துல ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆவியார் நினைப்பூட்டுகிறார். எந்த இடம்?
வீட்டில் ரோட்டில் வீட்டில் யார் உயிரோடு எழுப்பினார்? எவிரின் மகள் 12 வயசு பெண் பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். ரோட்டில் பாடியில் போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். சுடுகாட்டில் போன லாசுருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். அவருடைய வல்லமை விளங்க பண்ணி மரித்தவர்கள் கர்த்தர் உயிரோடு எழும்ப செய்தார். குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார். பெருமாடுள்ள ஸ்திரீ அந்த அம்மா பின்னாடி வந்து தொடறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதே, என்னிடத்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அவருடைய வல்லமை அவருக்கிட்ட புறப்பட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற ஒவ்வொரு செயலும் அது அதிசயமாக இருக்கிறது. 12 வருஷம் அவங்களால எங்கேயும் பண்ண முடியல, சகலத்தையும் அவங்க செலவழிச்சிட்டாங்க. அம்மா என் ₹1 கூட கையில் இல்லை. பெருமாடுள்ள ஸ்திரீக்கு எத்தனை வருஷமா அவங்களுக்கு பெருமாடுள்ள ஸ்திரீ இருந்துச்சாங்க? 12 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாங்கன்னா 12 வருஷத்துக்கு எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க? 12 லட்சம். ஒரு அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய வல்லமை அங்கே வெளிப்படும் பொழுது அந்த பெருமாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் அதிசயம் நடந்தது. தேவராம சொல்கிறீங்க. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்றார், அவருடைய வல்லமையை உங்களை காண செய்வார். பகல் பசங்களை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். பகல் பசங்க பார்த்தி சொல்லுங்க, உன்னை அதிசயங்களை, அதிசயம் அல்ல அதிரசம் கிடையாது, அதிசயங்களை காண பண்ணுவாய், காண பண்ணுவீர்கள், காண்பீர்கள், அவருடைய வல்லமையை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வல்லமையை காண்பீங்க, அதுதாங்க அதிசயமாக இருக்கிறது. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. ஆமென். முதல் அதிசயம் எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளிவரும் பொழுது முதல் அதிசயம் என்ன அதிசயம் சொல்லுங்க பார்க்கலாம்? செங்கடலை 2ஆக பிளந்து வழிகளை திறந்த அதிசயம். வழியே இல்லாத இடத்துல புதிய வழிகளை திறந்து கர்த்தர் அதிசயம் செய்தார். நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் மேலே பிரிட்ஜு போடுறாங்க. இந்த கோவளத்தில் இல்லை மற்ற பிரிட்ஜெல்லாம் போட்டாங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த ஆற்று நடுலாம் பண்ணுவாங்க, பெரிய மண் கொட்டுவாங்க. மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளம் நோண்டி, ஜேசிபியில் பள்ளம் நோண்டி அந்த பெரிய பெரிய தூண்களை என்ன பண்ணுவாங்க, காலம் போடுவாங்க. போன வாரத்தில் ஜூஸு கடைக்கு ஜேக்கப் கூட்டின்னு போகிறேன். அவன் இதெல்லாம் ஒன்று அப்பா ஏனோ வேணும் அப்படி சொல்கிறான். சரி ஜூஸ் கடைக்கு போனால், ஏன்னா ரமேஷ் பிதர் சுரேஷ் பிதர் பொறுமையாக பேசலாம் திரும்புங்க. ஆமேன். ஜூஸ் கடைக்கு போனால் ஜேக்கப்பு என்ன பிஸ்கெட் தான் கேட்பான்னு பார்த்தா ஜூஸ் கடைக்கு கூட்டின்னு போகிறேன், பெரிய ஜேசிபி வண்டி வந்துச்சு. பார்த்துட்டு அப்பா வேணும் அந்த ஜேசிபி வண்டி என்ன பண்ணுவான், வேணும். அல்லேலூயா. சரி இங்கே தான் கேட்டேன்னு பார்த்தா ஐசக்கு சாயந்தரம் ஸ்கூல் கூட்டணும் சொல்லிட்டு மகாபலிபுரம் ஸ்கூலில் போகிறேன். அவங்க ஸ்கூல் பக்கத்தில் காம்பவுண்டுக்குள்ளேயே அவங்க ஜேசிபி என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே கேட்குறான், அப்பா வேணும். அல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணுறான், அது என்ன பண்ணுவான்னு தெரியல, ஏது பண்ணுவான்னு தெரியல. அவன் என்ன பண்ணுறான், வாயை திறந்து கேட்குறான். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட வாயை திறந்து கேளுங்க. எதுவே ராமன் சொல்கிறீங்க, அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக கேளுங்க, அவர் அதிசயத்தை காணும்படியாக கேளுங்க. அவருடைய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முதல் காரியம் வழி திறக்கிற அதிசயம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சென்னுக்குது. செங்கடலை யாராலாம் பிளக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் அந்த பிரிட்ஜு மேலே தண்ணி, அந்த தண்ணிக்குள்ளே பிரிட்ஜு போடுறது கட்டுறாங்க. ஆனால் ஒரு கடலை 2ஆக பிளக்க முடிகிற டெக்னாலஜி ஒன்றும் வரவில்லை. இங்கே நம்ம நெம்மேலியில் சூழற்காட்டில் கடல் நீரை என்ன நீராக மாற்றுறாங்க, குடிநீராக மாற்றுறாங்க. கடல் தண்ணி 2ஆக பிளந்து விட்டாங்கன்னா சிங்கப்பூருக்கு ஓடி வந்துடலாம் போல. நம்ம எது பேராமல் சொல்கிறீங்க, கடலை 2ஆக பிளக்கிற எந்த ஒரு டெக்னாலஜியும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களால் செய்ய முடியாதது, எந்த அரசாங்கத்தினாலும் செய்ய முடியாதது, எந்த டெக்னாலஜினாலையும் விஞ்ஞானினாலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடலை 2ஆக பிளந்து புது வழிகளை திறக்க செய்தார். அதுதாங்க அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
நம்மளுடைய வாழ்க்கையில் கூட டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள், மனிதரால் கைவிடப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையும் ஆமென் நம்மளால் கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, வழியே இல்லாத ஒரு அடைப்புகள் வரும்பொழுது புதிய வழிகளை நம்மளை நடக்க செய்கிறது அல்லவா, அதுதான் அதிசயமாக இருக்கிறது. நான் நினைவில் இருக்குது எபினேசருக்கு அவன் அந்த பிள்ளை பிறந்த 5 நாளில் அந்த பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப 3 நாளில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது, அங்கே கோஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது ஆமென் ஆண்டவரே, பச்சை குழந்தை ஆண்டவரே, எப்படி நடக்குன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் புதிய வழிகளை திறந்து ஆச்சரியமான ஒரு பாதையில் அந்த குடும்பத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். புதிய வழிகளை கர்த்தர் திறக்க செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில், அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் காண்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுதாங்க மனிதர்களால் செய்ய முடியாதே, அவன் டாக்டர்களால் செய்ய முடியாதே, நம்மளுடைய எண்ணத்தினால செய்ய முடியாதே, நம்மளுடைய அறிவினால் செய்ய முடியாதே, ஆண்டவரோட வல்லமை வெளிப்படுத்தி புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். அதுதான் அதிசயமாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் செங்கடல் 2ஆக பிளந்து அந்த கடலை கடக்க செய்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வழியா இருக்கிறேன், நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஜீவனுமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு சத்தியமா இருக்கிறேன். வார்த்தை ஆமென் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா காரங்களை உயர் சொல்லுங்க. ஆமென். அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், சேரக்கூடாத ஒளியில் எல்லா காரங்களை உயர் சொல்லுங்க. எப்போ காரங்களை சொல்லுங்க. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணினார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகுது பாருங்க. அவர் தாங்க சத்தியமா இருக்கிறார், அவர் தாங்க வழியா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த தெய்வமாக சொந்த கடவுளாக நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தா கவுனிங்க, அவர் உங்க வாழ்க்கையில அவர் தான் வழியாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் தான் உங்க வாழ்க்கை ஜீவனமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கள் வருவாங்க, ஒரு ஊழியக்காரர்கள் கடந்து போவாங்க, ஒரு சந்ததி ஒரு சந்ததி கடந்து போகும். வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்குள்ளாக நம்ம போகும் பொழுது அநேக பேர், கொஞ்சம் பேர் நெருக்கடியான பாதையில் போவார்கள் என்று மத்தியில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்திற்கு போன ஜனங்கள் விசாலத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் கர்த்தா கவனிங்க. கடிவாளம், ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. எதுக்காக கடிவாளம் போட்டிருக்காங்க? இந்த இடத்துல ஒரு மறை போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு இது போட்டிருப்பாங்க, அது அப்படி நேராக தான் போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தார் இருக்கிறவங்க எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம், நாம் அல்ல. நாம் கடிவாளத்தோடு, நம்மளுக்குன்னு ஒரு இறக்கு இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்கிற எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம எழுதி கொடுத்து இருக்கிறார். இது பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ வழி திறக்கிற அதிசயத்தை கர்த்தர் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்து முடித்தது போல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்தித்த அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் வனாந்தரத்தில் வரும்பொழுது அங்கே என்ன இல்லை, ஒரு ஜூஸ் கடை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவைகளை அற்புதமாக சந்தித்தார். எப்படிங்க சந்திச்சாரு? அவருக்கு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கடையும் கிடையாது, எந்த ஒரு மளிகை கடையும் கிடையாது, எந்த ஒரு கேஸ்காரம் வர வேண்டிய சூழ்நிலை, அங்கே வழிகள் பாதைகள் எதுவுமே கிடையாது. கர்த்தர் அவர் வானத்தின் மன்னாவை கொடுத்து கர்த்தர் திருப்தியாக கர்த்தர் போஷித்தார், திருப்தியாக கர்த்தர் போஷித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசியா சொன்னார், ஆண்டவர் மன்னாவை கொடுத்து 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார். ஓகே, அது சந்தோஷம். ஆனால் அவர்களை பாதரட்ச
தேய்வே இல்லையா, அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸு அழுக்காகவே இல்லையா. ஒருத்தன் 1 வயசுலேருந்து எகிப்துலேருந்து வெளியே வந்திருந்தான்னா 40 வயசு 6 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, மனாந்தரத்தில் நடந்து நிற்காங்க. இவங்க வளரும்போது செருப்பு வளர்ந்துருக்கும் போல, இவங்க வளரும்போது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருக்கும் போல. அவர் பகல் என்ன பண்ணார், மேகஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் வழி நடத்தி வந்தார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆமாம். மேகம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் நடந்தார்கள். மேகம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. திவிராமன் சொல்றீங்க. அவர்கள் ஆண்டவர் வழி நடத்தி வராரு பாருங்க, திருப்தியாக போஷிக்கிறார். அவர்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாட்டு அண்டையில் ஆமீன் எகிப்துலேருந்து அவங்க வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு இன்னும் என்ன சாப்பிடல, அவங்க இறைச்சி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அடிமைத்தனமாக இருந்தாங்க. 430 வருஷம் அடிமைத்தனமாக இருந்தாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற வேலையை செய்யணும், அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும். இதுதான் வேலையாக இருந்தது. எத்திபிராம சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரத்தில் அண்டையிலே உட்கார்ந்து, பாத்திரத்துக்கு அண்டையில் என்னது, சாமான் கொள்ளுவாங்க தெரியுங்களா, பாத்திரம் சாப்பிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். இவங்க மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடல, இவங்க எங்கே உட்கார்ந்து சாப்பிட்றாங்க, சாப்பாடு அண்டையில் சாப்பாடு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம், குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம், ஆமாம் மீன் குழம்பு கொஞ்சம் மீதி போட்டிருக்கோம். எத்திபிராம சொல்கிறீங்க. பாத்திரத்தின் அண்டையில் உட்கார்ந்து திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாத்திரத்தின் அண்டையில் சாப்பிடும்படியாக அவர் அழைக்கவில்லை, அவர்கள் எஜமான் போல மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் பாத்திரத்தின் அண்டையில் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டிருந்தால் இருக்குமே, எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு சாப்பாடு இல்லையே என்று முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு 4ஆவது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்தில் அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொருவரும் நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள் இல்லை என்று நான் சோதித்து பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் மோசே, சாயங்காலத்தை நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தை உங்களுக்கு திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவங்க வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காடைகளை வர வைத்தார். காடைகள் எப்படி வர வச்சாரு, அங்கே பக்கத்து தீவில் இருந்து பக்கத்து நாட்டிலிருந்து பெரிய பெரிய காடைகள், பெரிய பெரிய பறவைகள் என்ன பண்ணுது, கடல் வழியாக பறந்து கொண்டு வருகிறது. அது அவைகள் காற்றுகள் எந்த பக்கம் வீசுகிறதோ அதன் பகுதியில் போய்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. காற்று வீசவில்லை என்றால் அதே இடத்துல இறங்கிடும். ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த காடைகளை பறவைகளை பயங்கர புசுக்கு புசுக்குன்னு இருந்ததை அவர்கள் பறந்து கொண்டு வருகிறது. இவர்கள் இருந்த இடத்துக்கு நேராக வரும் பொழுது காற்றை நிப்பாட்டி அந்த காடைகள் எல்லாம் கீழே விழ கர்த்தர் கிருபை செய்தார். 2 பயணம் தூரம், கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் நடப்பான்னு வச்சுங்களேன், இல்லை 50 கிலோமீட்டர் நடப்பாங்க. 100 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் வெறும் இறைச்சியாக இருக்கிறது. எத்திபிராம சொல்றீங்க, ஃப்ரெஷ்ஷானது. எத்திபிராம சொல்றீங்க, ஐஸ் போடாமல் வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷாக வருது, இவங்க அடித்து சாப்பிட்றாங்க. அப்போ காடைகளை கர்த்தர் திருப்தியாக கொடுத்தார், அப்பத்தை கர்த்தர் திருப்தியாக கொடுத்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த இடத்துல கடைகள் இல்லை, அவன் சூப்பர் மார்க்கெட் இல்லை, அங்கே ஹோட்டல் கிடையாது. ஆனால் வானத்தின் மன்னாவே கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் தேவைகளை, வானத்தின் மன்னாவைகளை கர்த்தர் கொடுப்பார். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும். உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைவதில்லை. உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரை குறைவதில்லை, திராட்சரசம் குறைவதில்லை. உங்கள் நெருக்கடிகள் நீங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்பமும் தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் குறைவதில்லை, திராட்சரசம் குறைவதில்லை, சாப்பாடு குறைவதில்லை, நாம் ஏந்துவதில்லை, நம்ம சந்ததி சாப்பாட்டுக்கு அலைந்து திரிவதில்லை. அநேக பேருக்கு நம்ம சாப்பாடை கொடுக்கிற கைகளை கர்த்தர் வைப்பாராக. நாம் வெகுமதிகளை கொடுக்கிற கைகளை கர்த்தர் வைப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
வெகுமதிகளை கொடுக்கிற கைகளை கர்த்தர் வைப்பார். நம்ம ஏந்தி நிற்கிற கைகள் கிடையாது. அல்லேலூயா. தேவைகள் அற்புதமாக சந்திக்கிற தேவன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அந்த இடத்துல சாப்பாடு இவங்க கிட்ட காசு நிறைய இருக்குது. 430 வருஷம் அடிமையாக இருந்து வெளியே வரும் பொழுது ஆண்டவர் பொன்னியும் வெள்ளியும் தங்கத்தையும் ஆடு மாடுகளையும் கேட்டு வாங்கின்னு வர சொல்கிறாரு. இவர்களுக்கு காசுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் காசு இருந்தாலும் ஆனால் பொருள் இல்லை, கடை இல்லை. எதிர்பிராமன் சொல்கிறீங்க. இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. எதிர்பிராமன் சொல்கிறீங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம ஊழியத்துலேருந்து கொரோனா டைமில் நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம என்ன பண்ணோம், நம்ம போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஆமேன். நான் இங்கேருந்து சென்னை ஃபுல்லெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையோ, நம்ம ஊழியத்தை கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருந்துச்சு, நிறைய இருந்தாலும் ஆனால் கடை இருக்காது. எந்த ஒரு பொருளை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர்களுக்கும் அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர்கள் குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கினார். இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். மாம்சத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? நல்ல ஒரு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலையில் வந்திருக்கிற நீங்க உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்கள் அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் கையின் பிரயாசத்தை அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் சுகத்தில் உங்கள் அதிசயத்தை காண பண்ணுவார். உங்கள் வீட்டில் சமாதானத்தில் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். வழி திறக்கிற அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற அதிசயத்தை காண பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வழி திறக்கிற அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்கிற அதிசயத்தை கர்த்தர் காண செய்வார். யார்கிட்டயுமே ₹1 கடன் வாங்கல. அல்லேலூயா. அதிசயமாக நடத்தினார், அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். எப்படி நடந்து ஏதோ நடந்தாலும் தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொருளாதார தேவைகளை கர்த்தர் கொடுப்பாரு. பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ 2 காரியங்கள் பார்த்துருக்குறோம். வழிகள் திறக்கிற அதிசயம், 2வது தேவைகளை அதிசயமாக சந்திக்கிற அதிசயம். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. எதிர்பிராம சொல்கிறீங்க. கிருபை யாருக்கு அதிகமாக இருக்கும்? கிருபை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, கிருபை எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். நல்லோர் மேலேயும் மழை பெய்யும், தீயோர் மேலேயும் மழை பெய்யும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனால் பாதுகாப்பு என்பது ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் தான் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன பண்ணுது? கடிக்க வருது. கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குது. அந்த இடத்துல நிறைய மக்கள் மடிக்கிறாங்க, இறக்குறாங்க. அங்கே ஒரு போய் எல்லாம் கதறாங்க. மோசை என்ன பண்ணார்? ஒரு வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கிறாரு. அதை பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் மனம் திரும்புகிறார்கள். எல்லாம் கர்த்தா கவனிங்க. அந்த இடத்துல கொள்ளிவாய் சர்ப்பம் திடீர்னு உருவாகி வளர்ந்து கடிச்சதா கிடையாது. அந்த வனாந்தரத்தில் துஷ்ட மிருகங்கள் இருந்தது. விஷப்பூச்சிகள் இருந்தது. ஆணுடைய பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அவர்களை ஒன்று தொட முடியவில்லை, நம்ம எதுவும் தீண்ட முடியவில்லை, விஷத்தை கக்க முடியவில்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்ததுனால எப்போ தேவனை முறுமுறுத்தார்களோ, எப்போ தேவனை பரீட்சை பார்த்தார்களோ, ஆண்டுடைய பாதுகாப்பு விலகிட்டு அவர்கள் எல்லாம் கடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் முறுமுறுக்கவே கூடாது. பக்கத்துல பசங்க ஏசாப்பாவை சொல்லுங்க. ஏசாப்பாவை முறுமுறுக்க கூடாது. ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, தீமைகளை நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவரை யாரெல்லாம் முழுமையாக நாம் தேடுகிறோமோ, ஆண்டவரை யாரெல்லாம் முழுமையாக நாம் ஆராதிக்கிறோமோ, ஆண்டவரை யாரெல்லாம் முழுமையாக நம்ம அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறோமோ, அவருடைய வாழ்க்கையில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தாழ்ந்தையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல செலவிட்டு கொண்டு இருந்தால் அது நம்மளுக்கு நஷ்டமாக தான் முடியும். எத்தனை நேரத்தில் பார்த்துட்டு பாருங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தாளந்தையும் ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தையே வேறொரு இடத்துல நம்ம செலவிட்டு கொண்டிருந்தோம் என்றால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது வேதனையாக தான் முடிகிறது. தெளிவாக பார்த்துட்டேன். எதை பேராம சொல்றீங்க?
அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் வீட்டில் போய் தூங்கிட்டு இருந்தோம்னா அந்த தூக்கம் முழுமையாக இருக்காது. சபையில் கவனிக்க வேண்டிய நேரத்தில் யாருன்னா தூங்கி இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? பகல் பசங்க உபத்திரப்பட்ட நல்லது, உபத்திரப்பட்ட நல்லது. அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், அவருடைய அன்பை இன்னும் அறிந்து கொள்வேன். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? வழிகளை திறக்கிற அதிசயம், தேவைகளை சந்திக்கிற அதிசயம், பாதுகாப்பாய் நடத்துகிற அதிசயம். நாலாவது ஒரு காரியம், சத்துருக்களை சங்காரம் பண்ணுகிற அதிசயம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கல் தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி வந்துட்ட பிறகு அந்த எகிப்தியர்லாம் உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. 30 வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 30 வசனம். இவ்விதமாக கர்த்தர் நாளிலே இஸ்ரேலை எகிப்தியர் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்திய செத்து கிடக்கிறதை இஸ்ரேலர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. இவர்களுக்கோ வழி, அவர்களுக்கோ மரண வழி. இஸ்ரேல் ஜனங்களுக்கோ அது ஜீவ வழி, எகிப்திற்கோ அது மரண வழி. இவர்களுக்கோ அது வெளிச்சமான ஒரு மேகம், அவர்களுக்கோ அது அந்தகாரமான ஒரு மேகமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல ஏசப்பா என்னோடு கூட இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வியாதியை எதிர்த்து நிற்பதில்லை, தரித்திரம் எதிர்த்து நிற்பதில்லை, சஞ்சலங்கள் எதிர்த்து நிற்பதில்லை, கஷ்டங்கள் எதிர்த்து நிற்பதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களே, அவர்களுக்கு ஜீவ வழிகளை திறந்து கர்த்தர் வழி நடத்தி வந்தார். இவர்களுக்கோ ஜீவ வழி, அவர்களுக்கோ அது மரண வழியாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே கார்டு சொல்லி முடிச்சிடலாம். பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாலும் தேனுகிற வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை என்ன என்று தெரியும் என்றால், நீங்கள் சங்கீதம் 128 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு குடும்பமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். கையப்பா சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை சொல்லுங்க. என் கையின் பிரயாசத்தை அப்பா கைப்பா சொல்லுப்பா, கைப்பா சொல்லு கவி, கைப்பா சொல்லு. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் மனைவி என் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற ஈவு. பிள்ளைகளும் கனி தான் வேதம் சொல்லிக்கிறது, மனைவியும் கனி தான் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதனால தான் நிறைய கணவன் என்ன பண்ணுறாரு, மனைவியை ஜூஸ் போட்டு புழிஞ்சிடறாங்க. ஒரு 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 காரியத்தை நான் சொல்லி வீடியோவில் யூடியூப்பில் ஷார்ட்டாக போட்டு பாருங்க. அதாவது அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் பார்த்துட்டாங்க. என்னன்னா, ஒரு வீட்டுக்காரு நம்ம ஒரு அம்மா சிரிச்சுன்னு உட்காந்துச்சான். ஏமா சிரிச்சுன்னு உட்காந்துருக்கிறேன் நான் இருக்கும் சொல்லியிருக்கேன். அது போட்டோன்னுமே நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நல்லாயிருக்கும் போட்டுருக்காங்க. எப்படின்னா, ஒரு அம்மா சிரிச்சுன்னு உட்காந்துச்சான், தெபோரலாயா மாதிரி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏமா சிரிச்சுன்னு இருக்கிற எங்கள் வீட்டுக்காரு எங்கள் பைக் அங்கே அவர் பைக்கில் என் ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்காரு. எங்கே ஒட்டி வச்சிருக்காரு? வீட்டுக்காரு ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்காரு. ஏன் ஒட்டி வச்சுக்காருன்னா, பைக்கை உதச்சி ஸ்டார்ட் பண்ணதாங்க ஓடுது. என் மனைவி பார்த்து உதச்சி ஸ்டார்ட் பண்ணதான் வண்டி நல்லா வேகமாக ஓடுது பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது போட்ட மாதிரிங்க நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆகுது. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து வண்டியில் பெட்ரோலே இல்லையா ஒருத்தர் ஒரு சொல்கிறாரு, என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, என் மனைவியோடைய ஃபோட்டோ எடுத்து ஒட்டிட்டு நான் ஒரு உதச்சேன் பாருங்க, அது ஸ்டார்ட் ஆகி ஓடுது. வண்டி ஓடாத வண்டிலாம் ஓடுது பாருங்க. உங்கள் மனைவி கனித்தரும் திராட்சை கொடி போல் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுங்க. என்ன கொடுமை சரவணா இது அப்படி சொல்கிற மாதிரி ஆந்திரா சொன்னோன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு. யார் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் என் செல்லு இருக்குதா, உங்கள் மனைவி ஃபோட்டோவை ஃபோனில் முன்னாடி வச்சுக்கிங்க. சார்ஜே இல்லைனாலும் நல்லா பேசலாம் பாருங்க.
எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீங்கள் போட்டில் என்ன பண்ணுங்க, ஃபோட்டோ விட்டுச்சிங்க, கிடைக்காத மீன்லாம் அப்போ தான் நல்லா கிடைக்கும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தண்டலுக்காரன் லோனுக்காரன் முன்னாடி வரமாட்டான், பயந்து ஓடியே போயிடுவான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு சிலர்லாம் பார்க்குறேன், ஆமாம் வெள்ளிக்கிழமை வாரங்கிட்டையும் துணி எடுத்துக்கிறாங்க, சனிக்கிழமை வாரங்கிட்டையும் துணி எடுத்துக்கிறாங்க. வாரம் வாரம் துணி எடுத்து டெய்லியும் 2-3 துணி, ஒரு புது துணி ஒரு நாளைக்கு 2 மணி போட்டாலும் அது காலி ஆகாது. எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் காசு கட்டுறாங்களே எனக்கு தெரியல. 10 வாட்டி நடந்துட்டு 11 வாட்டி போயிட்டு வாமா, உனக்கு கொடுத்தது நான் 300 ரூபா துணி, அந்த 300 ரூபா வாங்குறதுக்கு நான் 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனித்தரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றில் மொழிமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுடன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுதி நின்று, எல்லாரும் எழுதி நின்று அல்லேலூயா. வழித்திறக்கம் அதிசயம், அந்த பாடல் இருக்குதா? அதிசயம் காண பண்ணுவேன். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லாமா? உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. வழி திறக்கம் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழி விடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலோ, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சொல்லாமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாவெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார், உங்களை ஆச்சரியங்களை காண செய்வார், ஆச்சரியமான வழியில் நடத்துவார், அதிசயமான வழியில் நடத்துவார். உங்கள் தேவைகள் அதிசயமாக சந்திக்கப்படும், உங்களை அதிசயமாக பாதுகாப்பா நடத்துவார். உங்க சத்துருக்கள் கையிலிருந்து விலக்கி அதிசயமாக உங்களை பாதுகாப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக குடும்பமாக உங்க குடும்பம் இருக்கும்.
அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளைப் போல இருப்பார்கள். உன் மனைவி கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். கர்த்தரிடத்திலிருந்து அவன் தைவியம் பெற்று தருகிறார் என்று வேதம் சொல்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் இடித்து போடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நல்ல மனைவி வீட்டில் இருந்தாலே அது நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது. பாலும் தேனுகிற ஓடுகிற குடும்பமாக இருக்கிறது. கணவனை மாற்ற முடியும். தவறான வழியில போனாலும் மனைவியால மாற்ற முடியும். கிறிஸ்துவின் பாதையில் வழி நடத்த முடியும். பெரிய மகத்தான பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், உங்களை அதிசயமாக வழி நடத்துவேன், உங்கள் தேவைகள் அதிசயமாக சந்திக்கப்படும், உங்களை அதிசயமாக பாதுகாப்பேன், உங்களை அதிசயமாக உங்களை சத்துருக்கு கையிலிருந்து கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பார். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல அதிசயங்கள் வரும். நீங்க ஆச்சரியமான காரியங்களை பார்ப்பீங்க. இவங்களால முடியல, வனாந்தரத்தில் இருக்காங்க, காடைகளை கர்த்தர் வர வைத்தார், மன்னாவையும் திருப்தியாக கொடுத்தார். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? 40 வருஷம் அவர்களுக்கு தேவைகள் குறையாமல் கர்த்தர் வழி நடத்தி வந்தார். அதுக்கப்புறம் பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போய் விவசாயம் பண்ணி அறுவடை வரும் வரைக்குமே ஆண்டவர்கள் தேவைகளை நிறைவாக கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருந்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவராமன் சொல்றீங்க. வனாந்தரத்தில் மாத்திரம் இல்லைங்க, பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு உள்ள போய் அவர்கள் விவசாயம் செஞ்சு அறுவடை வர வரைக்குமே கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திச்சார். அதுக்கப்புறம் தான் மண்ணா அங்க நிற்கப்படுகிறது. அல்லேலூயா. மண்ணா கீழையாத்துல அங்கதான் மண்ணா வந்து அங்க ஸ்டாப் ஆகிறது பார்க்கிறோம். இனி நீங்கள் தரிசித்து நடக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசத்தை நடக்க வேண்டும். இனி நீங்க மேகத்தை பார்த்து நடக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து இருதயத்துல விசுவாசம் நடக்கலாம் இருக்க வேண்டும். நீங்க தரிசித்து நடக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசம் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம எப்படி ஊழி கொடுப்பாரு, எப்படி நெருக்கடி நேரத்தில் நம்ம எப்படி நடத்துவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் தேவைகளை அற்புதமாக சந்தித்து ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனையோ பகுதியில் கிராமங்களில் சபை இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம கிராமத்தில் சபை கொடுத்திருக்கிறார் என்றவா, இதுவே பெரிய அதிசயம், இதே பெரிய ஆச்சரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதிர்பார்க்கர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அது ஒரு அதிசயமாக நீங்க காண போறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற துதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா கட்டுகளும் நம்ம கிராமத்தில் உடைவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைவதாக. இனி கிறிஸ்துவின் ராஜ்யம் நம் கிராமத்தில் எழுப்பி கட்ட போகிறது. இனி கிறிஸ்துவின் ராஜ்யமாக இருக்க பொழுது எங்கே பார்த்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் கேட்க போகிறது. இதுதான் ஆச்சரியத்தை அதிசயத்தை நம்மளுடைய கண்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போது நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் பிள்ளைக்கு இன்னும் நல்லா இருக்க போறாங்க, நீங்கள் பார்க்க போறீங்க. உங்கள் கையின் பிரயாசங்கள் இன்னும் ஆச்சரியமாக பாதையில் கர்த்தரை வழி நடத்த போகிறது நீங்கள் பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதில் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க போறதை பார்க்க போறீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல உயர்வான ஸ்தானத்தில் வர போறதை நீங்கள் பார்க்க போறீங்க. அதில் உங்கள் பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் உயர்த்த போறது நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஆச்சரியமான வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பார். அதிசய பாதையில் கர்த்தர் நடத்த போகிறார். எதிர்பாராம சொல்றீங்க, உன்னை அதிசயங்களை காண போகிறேன், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன், நிச்சயமாக காண பண்ணுவேன். உங்க சொந்த கண்களை கர்த்தர் காண செய்வாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களோடு கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் மக்களை ஆச்சரியமான வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வழிகளே இல்லாத புதிய வழிகளை திறந்து தேவைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகளே இல்லாத தேவைகளை அற்புதமாக சந்திச்சு அப்பா பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அதிசயமாக நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்க போறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஊழியத்தின் எல்லை இன்னும் விரிவாகும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம். மோசையோடு இணைந்து ஊழி செய்தது போல அப்பா இந்த ஊழியத்தில் இணைந்து அப்பா ஊழி செய்கிற அநேக சகோதர சகோதரிகள் வாலிபர்களை நீங்க எழுப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கேமராவை அப்பா எடிட் பண்ற அப்பா நபர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த அநேக மாவட்டங்களில அநேக தேசங்களில இந்த ஊழியமானது கடந்து போகும்படியாக அப்பா எல்லா இடத்துல ஆராதிக்கும்படியாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே.
உங்க கரங்களை புகுந்து செபிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்வீராக. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாம ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.